இந்த வாரம் ஒரு வாசகர் பகுதியில் ஒரு வாசகர் நடைமுறைக்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதாவது ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஆவாரா, ஆக முடியுமா அப்படின்றத கணிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. இதுக்கு பதில் கேட்டிங்கன்னா கணிக்கலாம், இல்லை, ரெண்டுமே பதில். அது என்ன சார் ரெண்டு மிகிட்டான பதில்? ஆக்சுவலாக தனி நபர் ஜாதகத்தை மட்டும் வச்சு அவர் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு கேட்டு சொல்ல முடியாது. ஆனால் அரசியல் ஒரு பதவி வகிப்பார் அப்படின்றது சொல்ல முடியும். அப்போது அந்த தனிநபர் ஜாதகத்தில் அரசியலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்களுடைய பலத்தை வச்சு அவருடைய தொழில் மற்றும் அதிகாரத்தை நுணுக்கமாக கோர்ற அந்த தசாம்சத்தில் பலகீனமாக அது இல்லை, அங்கேயும் பலமாக இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம இவர் அரசியலில் ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, அந்த அரசியலில் ஷைன் ஆகிறத தாண்டி முதலமைச்சர் மாதிரி ஒரு பொறுப்பு அடையிறதுக்கு அவருக்கு பஞ்சமகா புருஷ யோகங்கள் மற்றும் தர்ம கர்மாதிபதி யோகங்கள் இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னு விதிகள் சொல்லுது. அப்போது இந்த விதிகள் சொன்னபடி யோகங்கள் இருந்தால் உடனே ஆயிடுவார் அப்படின்னு கேட்டால் எந்த நேரத்துக்கு அது தேவையோ, குறிப்பாக தேர்தல் நடக்கும் பொழுது, அவர் அந்த நேரத்தில் அரசியலில் இருக்கும் பொழுது இந்த தசா புத்திகள் வேலை செஞ்சு இந்த யோகங்கள் இருந்தால் நடக்கும். அடுத்தது, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, அவர் சார்ந்திருக்க கட்சியோட ஜாதகம் வலுவாக இருக்கணும். அந்த கட்சியுடைய ஜாதகம் வலுவாக இல்லைன்னா தலைவர் ஜாதகம் நல்லா இருந்தாலும் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. வேணும்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு போஸ்டில் இருக்கலாம் அரசியலில், அவ்வளோதானே தவிர அவர் முதலமைச்சர் ஆக முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது அந்த கட்சி துவங்கிய நேர கால அந்த ஜாதகம், உதயமான ஜாதகமும் மிக முக்கியமானது. அப்புறம் இந்த தனிப்பட்ட நபர் ஜாதகம் ஓகே, கட்சியினுடைய ஜாதகம். அப்போ வேற என்ன சார் வேணும்? எந்த மாநிலத்துக்கு அவர் போட்டியிடுறாரோ அந்த மாநிலம் உருவான நாள், அந்த மாநிலத்துடைய ஜனன கால, அந்த நாளத்துடைய ஜாதகம், அந்த ஜாதகத்தில் அந்த லக்னத்துக்கு சாதகமான கிரகத்தினுடைய பலத்தை அந்த தலைவர் பெற்றிருந்தால் அவர் அந்த மாநிலத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய பாகியம் கிடைக்கும். ஒருவேளை மாறா அந்த ஜாதகருடைய ஆதிக்க கிரகம் அந்த மாநிலத்துக்கு மாரக கிரகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எப்படி என்ன மாதிரி நின்னாலும் அந்த மாநிலத்துக்கு வரும்போது முதன்மை பொறுப்பில் வர முடியாது. அப்போது இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, சில பேர் சொல்லுவாங்க அவர் கட்சி துவங்கினார் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு கட்சியோட நேரம், அந்த கட்சியில் இவர் சார்ந்த நேரம் அல்லது இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்ட நேரம், அந்த நேரம், அது முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த நேரம் நல்லா இல்லைன்னா அவர் பதவி ஏற்க முடியும், ஆனால் அந்த பதவியில் நீடிக்க முடியாது. அப்போ அந்த முகூர்த்த நேரம் நல்லா இல்லாதனால அது ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த பதவியை விட்டு அவர் விலகக்கூடிய சூழல்கள் வரலாம். அதனால் தேர்தல் நடக்கிற நேரத்தில் கோச்சார கிரகங்களும் அவருக்கு சாதகமாக வலுவாக இருக்கணும். இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட நபர் ஜாதகத்தோடு மட்டும் வராது அப்படின்றது இப்போ தெரிஞ்சிருக்கும். இதுக்கு அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? எதிராளியுடைய ஜாதகம். இவருக்கு எதிராக போட்டி போடுறாங்க பார்த்தியா, அவருடைய ஜாதகம் இவரோட பலகீனமாக இருக்கணும். இவரோட அவர் வலுவாக இருந்தால் அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும்.